அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜெனடிக் டெஸ்டிங் எல்லாமே காஸ்ட்லி கிடையாது. ஆனா சில நேரங்களில் காஸ்ட்லி ஜெனடிக் டெஸ்டிங் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை சரியான முறையில் பிளான் பண்ணணும். வணக்கம் மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? மரபணு டெஸ்ட் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை. மரபணு டெஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு அளவுக்கு தான் உண்மை. மரபணு டெஸ்ட் ரொம்ப கம்மியான விலையில பண்ணக்கூடியதும் இருக்கு. இந்த பணம் அப்படிங்கிறதோ ஒரு செலவு பண்றது அப்படிங்கிறது காஸ்ட்லியரா இருக்கு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேட்டிவான விஷயம். ரொம்ப பணக்காரரா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டுமே காஸ்ட்லி கிடையாது. அதே சமயத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சாதாரண டெஸ்ட் கூட ரொம்ப காஸ்ட்லியரா தெரியலாம். அடுத்தது ஒரு டெஸ்ட் பண்ணணும், அது கொஞ்ச நாள் நீங்க கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த டெஸ்ட் பண்ணணும், இதை நீங்க நாளைக்கே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் கூட அந்த தொகையோட அளவை அந்த குடும்பத்துக்கு அதிகமா காட்டலாம். ஒரு டெஸ்ட் பண்ணணும் 3 மாசம் கழிச்சு நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த டெஸ்ட் நீங்க நாளைக்கே பண்ணணும், அதனுடைய தொகை இவ்வளவு அப்படிங்கிறப்போ அது அவங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கலாம். அதை தான் நான் ரிலேட்டிவ்னு சொன்னேன். ஸோ எந்த நேரத்துல பண்ணணும் அப்படிங்கிறதும் யார் பண்றாங்க அப்படிங்கிறதும் பொறுத்து இந்த மரபணு செலவுகள் அந்த குடும்பத்துக்கு சுமையாக இருக்கலாம். ஒரு ஃபேமிலியை நாங்கள் எவாலுவேட் பண்ணுறோம். அந்த குடும்பத்தில் யாருக்காவது மரபணு டெஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, அவங்க குடும்பத்தில் யாருக்காவது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சா, இவங்களோட இது ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்துச்சு, அந்த நோய் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு, இவங்களுக்கு பண்ண டெஸ்ட் எல்லாம் என்ன, இதையெல்லாம் வச்சு இந்த நபருக்கு இந்த ஒரு மரபணு கோளாறு தான் இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு எங்களால் வர முடியும். அதை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த மரபணுவை நம்ம டெஸ்ட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குரிய லேப்ஸ் என்ன இருக்காங்க, யாரை நல்லா பண்றா, என்ன விலையில பண்றாங்க, இந்த தகவல்கள் அனைத்தையும் திரட்டி அந்த குடும்பத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். இந்த டெஸ்ட்டை உடனடியா பண்ணணும் அப்படின்ற நிலை எப்பவெல்லாம் வருது, ஒரு வைத்திய முறையை அந்த நபருக்கு நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சிருந்தாதான் அது பண்ண முடியும் அப்படின்ற இடம் கண்டிப்பா ஒரு அவசரமான சிச்சுவேஷன். அப்ப சீக்கிரமே அந்த டெஸ்ட்டை பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததாக இப்போ ஒரு அம்மா கருவுற்று இருக்காங்க, அந்த கருவுல ஒரு குறைபாடு தெரியுது, அந்த கருவை கண்டினியூ பண்றதா அல்லது அந்த குறைபாடுனால பிற்காலத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படின்றத தெரிஞ்சாதான் அவங்க முடிவெடுக்க முடியும். அப்படின்ற இடத்துல அந்த கருவுக்கு இமீடியட்டா டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. மூணாவது, குடும்பத்துல யாருக்கும் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளை டெஸ்டே பண்ணாம விட்டுட்டாங்க, இப்போ அந்த குடும்பத்துல இன்னொருத்தர் கருவுற்று இருக்காங்க, அந்த குழந்தைக்கு அந்த கருவுக்கு இது வருமானு தெரியணும். இப்ப இந்த கரு உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு, குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணாமே இருக்காங்க, இப்போ அந்த குடும்பத்துல பிரச்சனையோட இருக்கிறவங்கள டெஸ்ட் பண்ண வேண்டியது மிக மிக அவசரம். இவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு ரெட் ஜோன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவங்களுக்கு சீக்கிரமா டெஸ்ட் பண்றதுனாலதான் பல முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான ஃபேமிலிஸ் எங்களால டைம் கொடுக்க முடியாது. ஒரு பேசிக் டெஸ்டா இருந்தாலோ அல்லது காம்ப்ளிகேட்டட் ஜெனடிக் டெஸ்டா இருந்தாலோ அவங்க சீக்கிரம் பண்ணா மட்டும்தான் அதை வச்சு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல டைம் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் பின்னாடி ஓடுறதுனால, சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற நெருக்கடி இருக்கிறதுனால அந்த பொருளாதார சுமை குடும்பத்துக்கு ரொம்ப அதிகமா அவங்க மேல விழுது. அடுத்த குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த மரபணு டெஸ்டிங் பண்ணி தான் ஆகணும், ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க பண்ணலாம். இது யாராக இருக்கும்? ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதை கண்டுபிடிச்சாலும் இமீடியட்டா 2 மருந்தை கொடுத்து சரி பண்ண போறது கிடையாது. நாங்க ஃபாலோ அப்ல தான் வச்சிருக்க போறோம். தேவையான கேர் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் எங்களுக்கு அந்த டெஸ்ட் தேவை. அப்போ அந்த குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு நேரம் கிடைக்கும். அடுத்ததாக, ஆல்ரெடி ஃபேமிலியில ஒரு பிரச்சனையோட ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ இருக்காங்க.
இந்த அம்மா அப்பா அடுத்த பிரெக்னன்சி, அடுத்த கருத்தரித்தல் பிளான் பண்றாங்க. ஸோ பிளானிங்ல இருக்கிறப்போ நமக்கு போதுமான அளவுக்கு நேரம் கிடைக்கும். யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு டைம் எடுத்து மெதுவா டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்ல ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப அது வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கருவுற்று இருக்கும் போது அதை டெஸ்ட் பண்ணி எங்களால சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு போதுமான அளவுக்கு நேரம் இருக்கும். இன்னொரு கேட்டகரி, அந்த ஃபேமிலிக்கு குழந்தைங்க எல்லாம் பிறந்து முடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி 2 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. 3வது குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அவங்க அடுத்தது மாசமாகிற பிளான்ல இல்லாம இருப்பாங்க. இந்த ஃபேமிலிஸ்க்கு அது ஒரு அவசரமும் இல்லை, எப்ப வேணாலும் பண்ணலாம். என்னன்னு கண்டுபிடிச்சா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த கூட பிறந்த குழந்தைங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்ற இந்த குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ், இவங்களுக்கும் அவசரம் இல்லை. இப்போ நாம 3 கேட்டகரியா ஃபேமிலிஸ் பார்த்தோம். அவசரமா பண்ணியே ஆகணும், ஆனா எங்களுக்கு பணம் செலவு பண்றது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த ஃபேமிலிஸ்க்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவசரமா பண்ணணும், இந்த டெஸ்ட் மூலியமா தான் பல முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா அந்த டெஸ்டோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஃபேமிலிஸ் ரொம்பவே இந்த பண விஷயத்துல தடுமாறுறாங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிகளை நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? கரு அதுல ஒரு குறைபாடு இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப வேற ஆப்ஷனே கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்க மணி அரேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த மரபணு டெஸ்டிங் முடிவுகளை வச்சு தான் ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஃபேமிலிஸும் வேற வழிகளில் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்காக இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளால தடுக்கக்கூடிய இந்த பொருளாதார சுமை ஒரு ஃபேமிலி குரூப்புக்கு இருக்கு. அதுதான் நாங்க நிறைய பார்க்குற ஃபேமிலிஸ் கூட. அவங்க யார் அப்படின்னா, முதல் குழந்தையிலையோ அல்லது அவங்களுடைய ஃபேமிலியில யாருக்காவதோ ஒரு மரபணு குறைபாடு இருக்கும். அதை கம்ப்ளீட்டா எவாலுவேட் பண்ணாம அடுத்த பிரெக்னன்சி இந்த ஃபேமிலி போவாங்க. இந்த குரூப் தான் ரொம்ப காமனா எங்கள்கிட்ட வர்றவங்க. இதை எளிதாக நம்மளால தடுக்க முடியும். எப்படின்னா, என்னன்னு அந்த தெளிவு கிடைக்கிற வரைக்கும் பிரெக்னன்சி பிளான் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபேமிலிக்கு நாம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிலீஃப். இந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு 3 மாசம் எடுத்துக்கிட்டு 6 மாசம் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட அம்மா அப்பா அவங்க 2 பேருக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் சேமிச்சுட்டு பனிக்கூட நீருக்கோ நஞ்சுக்கொடி டெஸ்டிங்கோ எவ்வளவு ஆகுமோ அந்த தொகையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிரெக்னன்சி போனாங்கன்னா இந்த மிகப்பெரிய பொருளாதார சுமையில இருந்து அந்த ஃபேமிலிஸ் விடுபடலாம். அவசரமா டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு எப்படியோ சில ஃபேமிலிஸ் வந்துடுறாங்க. அவங்களால முடியல. இப்ப நாங்க என்ன பண்றோம்? எங்களால முடிஞ்ச அளவுக்கு லேப்ஸ்ல கொஞ்சம் கேட்டு பார்க்கிறோம். ஆனா எல்லா நேரத்திலையும் லேப்ஸால உதவ முடிகிறது இல்லை. கவர்மெண்ட் செட்டப்ல சில நேரங்கள்ல காப்பீட்டு திட்டம் மூலியமா அந்த டெஸ்டிங்கை ஃப்ரீயா பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது ஒரு லாங் ப்ராசஸ். இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற எந்த உத்தரவாதமும் இல்லை. சில ரிசர்ச் லேப்ஸ் இருக்கிறாங்க, அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணித்தர முடியுமான்னு கேட்கலாம். ரிசர்ச் லேப்ஸுக்கு அனுப்புறப்போ அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த ரிசல்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சந்தேகம் தான். ஸோ நமக்கு நேரத்திலையும் கிடைக்கணும், கொஞ்சம் விலை குறைவா கிடைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. வேற வழியே இல்லை, இந்த செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ நாங்க சில லெட்டர்ஸ் கொடுக்குறோம். யாராவது முடிஞ்சா உதவி செய்யுங்க இந்த ஃபேமிலிக்கு. இந்த ஃபேமிலி அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு அவங்களால எந்தெந்த இடங்கள்ல முடியுமோ அங்க பணத்தை ரெடி பண்றாங்க. அப்கோர்ஸ் சில சிரமங்கள் இருக்குது. இதை தாண்டி வரக்கூடிய வழிகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஃபேமிலி, அவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, அவங்களுக்கு இமீடியட்டா டெஸ்ட் பண்ணணும். முதல் குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு, அவசரமாக டெஸ்ட் பண்ணாதான் அடுத்த குழந்தை வயிற்று இருக்கிற குழந்தைக்கு டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ 20,000 ரூபாய் 25,000 செலவாகும். அப்புறம் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 20,000 செலவாகும். ஒரு தோராயமா ஒரு 40,000 இதை அவங்க அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன். நிறைய கேட்டு பார்த்துட்டோம், அந்த அளவுக்கு தான் குறைச்சு கொண்டு வர முடியுது. தோராயமா 40,000 ஆகும் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் இருக்கிற சாய்பாபா கோயில்ல இருந்து அந்த 40,000 அமௌண்ட்டை, அந்த 40,000 பணத்தை அந்த முஸ்லீம் ஃபேமிலி கொடுத்துருந்தாங்க. அது எவ்வளவு பெரிய ரிலீஃப, எவ்வளவு பெரிய ஆறுதல் அந்த ஃபேமிலிக்கு தந்துச்சு அப்படிங்கிறது என்னால இங்க வேர்ட்ஸ்ல சொல்லவே முடியாது. எங்களுடைய வேலை கொடுக்கறதுக்கு யாராவது தயாரா இருக்கிறவங்களையும் இந்த
பணத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களையோ கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறது. அது மூலியமா பல நேரங்கள்ல உதவிகள் கிடைச்சு பல குடும்பங்கள் பயன்பெற்று இருக்காங்க. இப்போ டைமை பத்தி பேசிட்டோம். அடுத்தது ஜெனடிக் டெஸ்டிங் பண்றதுக்குரிய செலவுகள் எவ்வளவு ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக் குரோமோசோமல் டெஸ்டிங்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா கூட ஒரு 1000 ரூபாயில இருந்து கூட அந்த டெஸ்டிங் எல்லாம் இருக்கு. 1000 ரூபாயில இருக்கு, 3000 ரூபாயில இருக்கு, 5000 ரூபாயில இருக்கு. இன்னும் சின்ன மரபணுக்கள் சிங்கிள் ஜீன் லெவல்ல டெஸ்ட் போறப்போ 1000, 10,000, 15,000, 20,000, ஈவன் 1 லட்சம் வரைக்கும் இந்த டெஸ்டிங்குரிய செலவுகள் இருக்கு. எந்த கண்டிஷனை பார்க்குறோம், எவ்வளவு அரிதானது அந்த நோய், எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஆனது அந்த டெஸ்டிங் அப்படிங்கிறத பொறுத்து இந்த டெஸ்டோட விலை இருக்கலாம். முன்னாடி ரொம்ப காஸ்ட்லியரா இருந்த டெஸ்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விலை குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதும் உண்மைதான். இதுல இந்தியா மாதிரி நிறைய சின்ன மரபணுக்கள் சிங்கிள் ஜீன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற கண்ட்ரியில, முக்கியமா சவுத் இந்தியால சொந்தத்துல கல்யாணம் பண்றாங்க, அதனால ஏற்படக்கூடிய டிசார்டர்ஸ், இதுக்கெல்லாம் பண்ற டெஸ்ட் கொஞ்சம் காஸ்ட்லியரான டெஸ்டா தான் இருக்கு. அதனுடைய விலை ஒரு 10,000, 15,000, 20,000 வரலாம். இந்த டெஸ்டோட காஸ்ட்டை அவங்க பேர் பண்றதுக்கும் அவங்க ரெடி ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாராலையும் அது பாக்கெட்ல இருந்து பே பண்ண முடியாது. அடுத்தது முக்கியமானது, ஒரு டெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வச்சோம்னா, அது எதனால பண்றோம், அது எந்த அளவுக்கு உங்க குடும்பத்துக்கு உபயோகமா இருக்க போகுது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட அதனுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த டெஸ்ட் பண்றது வர்த் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு குழந்தை பிரச்சனைகளோட பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மூச்சு திணறல் வருது, அந்த குழந்தைய மூச்சு எடுக்க முடியல, வெண்டிலேட்டர்ல போடுறாங்க. 3 இருந்து 7 நாள் அந்த குழந்தைய NICU சிசு நல மையத்துல இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாம போகுது. நிறைய மரபணு ரீதியான பிரச்சனைகள்ல இந்த மாதிரியான சிசு மரணங்கள் நடக்கிறது உண்மை. அந்த குழந்தை பிறந்து ஒரு வாரம் NICUல வச்சு ட்ரீட் பண்ணி அதுக்கு ஆகிற செலவுகள் பல லட்சங்கள் இருக்கு. இதுவே சில குழந்தைங்க அந்த பீரியட் எல்லாம் தாண்டி வளர்றாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில குறைபாடுகள் ஏற்படலாம். அவங்களால சரியான நேரத்துல சரியான விஷயங்களை செய்ய முடியல. அந்த குழந்தைய வாழ்க்கை முழுவதும் தூக்கிட்டு ஒவ்வொரு சென்டரா அந்த அம்மா அப்பா சுத்துறது, அதனால ஏற்படக்கூடிய பொருட்செலவு, அதனால அவங்களுடைய நேர விரயம், இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா அடுத்தது இந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறக்கிறத தடுக்கிறதுக்கு செலவு பண்றது சரியானது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். சோ இந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறதும் கூட அந்த அம்மா அப்பாவோட மனநிலையில மாற்றத்தை கொடுக்கும். ஓ, இந்த செலவுகள் பண்றதுனால நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்க போகுது, நமக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய மிகப்பெரிய செலவினங்களை இந்த செலவுகள் தடுக்கும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதான் நான் ரிலேட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொன்னேன். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜெனடிக் டெஸ்டிங் எல்லாமே காஸ்ட்லி கிடையாது. ஆனா சில நேரங்களில் காஸ்ட்லி ஜெனடிக் டெஸ்டிங் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை சரியான முறையில் பிளான் பண்ணணும். இல்ல நம்மளால பிரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ண முடியும் அப்படின்ற ஃபேமிலிஸ் பிரெக்னன்சி போஸ்ட்போன் பண்ணிட்டு மெதுவா ஒரு டெஸ்டா பணம் சேமிச்சு டெஸ்ட் பண்ணி பணத்தோட பொருளாதார சுமை எதுவுமே அந்த குடும்பத்தை தாக்காத அளவுக்கு அவங்களால டெஸ்ட் பண்ண முடியும். முக்கியமா இது இவ்வளவு காஸ்ட்லியரா இருக்கு அப்படின்னு மலைக்கிறத விட இந்த டெஸ்ட் பண்றதுனால நம்மளால எவ்வளவு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஃபேமிலிஸ் புரிஞ்சுக்கிட்டாவே இந்த டெஸ்டோட சுமை அவங்கள பாதிக்காது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.